மீண்டுமாக ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 27ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த 27ஆம் அதிகாரத்தை 14 29 வாக்கியங்களை நாம் படிக்க போகிறோம். அருமையானவர்களே, இந்த வசன பகுதியை வீட்டிலே போய் தயவு செய்து வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் திருமறையிலே வித்தியாசமான ஒரு புத்தகம். ஏனென்று சொன்னால், இந்த புத்தகத்திலே மொத்தம் 28 அதிகாரங்கள் உண்டு. அப்படியானால் பிப்ரவரி மாதத்திற்கு ஒத்து போகிற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை நான் கவனமாய் வாசித்த போது ஒவ்வொரு அதிகாரத்திலும் திருச்சபையார் சந்திக்கிற ஒரு பிரச்சனை வரும். அந்த அதிகாரம் முடியும் பொழுது அந்த பிரச்சனைக்குரிய தீர்வும் அந்த அதிகாரத்திலே வந்துவிடும். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். அதன் பொருள் என்ன? பிரச்சனை வந்தால் பிரச்சனையோடு என்ன வரும்? தீர்வு வரும். இதுதான் முக்கியம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே யூதாசின் இடத்தை யார் நிரப்புவது, அதற்கு தீர்வு. 2ஆம் அதிகாரத்திலே இவர்கள் குடித்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு. 3ஆம் அதிகாரத்திலே நடக்க முடியாத ஒரு மனிதனை நடக்க வைத்தார்களே, எந்த அதிகாரத்தினால் இதை செய்தீர்கள்? 3. 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடாது என்று ஒரு மிரட்டல் உருட்டல் வருகிறது, அதற்கு பதில் வருகிறது. 5ஆம் அதிகாரத்திலே அங்கே என்ன வருகிறது? அனனியா சப்பிரா. இப்படி ஒவ்வொரு அதிகாரமும் ஒரு பிரச்சனை உண்டு, பிரச்சனைக்கு தீர்வு உண்டு. 27ஆம் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். பவுலை நியாயாதிபதிகளுக்கு முன்பாக, ராஜாக்களுக்கு முன்பாக குற்றம் சாட்டப்படுகிறார். ஆனால் அவன் மேல் எந்த குற்றச்சாட்டும் ரூபிக்கப்படவில்லை. உடனே விசாரித்த ராஜா சொல்கிறார், எருசலேமுக்கு உன்னை கொண்டு போகலாமா என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் ராயனுக்கு அபயமிடுகிறேன். ராயன் என்றால் அங்கே ரோமாபுரியின் அந்த பேரரசின் தலைவர், அவர் ராஜா. ஆகவே ராயனுக்கு அபயமிடுகிறேன் என்று சொன்ன உடனே இந்த மனிதனை எங்கே அனுப்புகிறார்கள்? ரோமாபுரிக்கு கப்பலில் அனுப்புகிறார்கள். கப்பலில் பயணம் செய்யும் பொழுது பவுல் யார்? அவர் மகிமையான ஒரு மனிதன். எப்படிப்பட்ட மனிதன்? ஆங்கிலத்தில் சொல்ல சைல்ட் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளை. 2வது என்ன தெரியுமா? மேன் ஆன் மிஷன். அவன் நற்செய்தி பணியை செய்தவன், விசுவாச வீரன், ஆண்டவரோடு ஐக்கிய வைத்தவன். அவனை அனுப்புகிறார். இவன் ஜெபிக்கிற மனிதன், ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்கிற மனிதன், ஆண்டவரின் வெளிப்படுத்தலை அறிகிற மனிதன். உடனே அவன் சொல்லுகிறான், இந்த கப்பல் பயணமானது நமக்கு அநேக நஷ்டங்களை உண்டு பண்ணும். ஆகவே நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதம் உண்டாகும் என்றார். ஆனால் பவுலுடைய வார்த்தைகளை அந்த சேனாதிபதி கேட்கவில்லை. அவன் யாரை கேட்டான்? மாலுமியும் கப்பலின் அதிபதியின் சத்தத்தை கேட்டான். இன்றைக்கு அதுதானே நடக்கிறது. உண்மையான தேவ மனிதனுடைய சத்தத்தை உலகம் கேட்கிறதே கிடையாது. யார் சத்தத்தை கேட்பார்கள்? அரசியல்வாதிகள் சத்தத்தை கேட்பார்கள், அல்லது நன்றாக ஆளுகை செய்கிற மக்களுடைய சத்தத்தை கேட்பார்கள். பவுல் ஏன் இதை தவிர்க்க முடியவில்லை? அவன் ஒரு கைதி. அதனால அந்த சேனாதிபதியின் தீர்மானத்துக்கு இணங்குகிறான். பவுலும் மற்ற மனிதர்களும் ஏறக்குறைய 276 பேர். பாருங்கள், அப்போ 27:37 பாருங்க, 276 பேர் செல்கிறார்கள். கப்பல் பயணம் தொடங்குகிறது. முதலாவது தென்றல் காற்று. தென்றல் காற்று முடிந்த உடனே ஒரு பெரிய
பயங்கரமான ஒரு சூறாவளி காற்று வருகிறது. என்னைக்குமே வாழ்க்கையில முதல்ல தென்றல் காற்று வரும், அடுத்தது சூறாவளி வர வாய்ப்பு உண்டு. இது வந்த உடனே என்ன நடக்கிறது பாருங்கள். கொஞ்சம் வேதத்தை திருப்புகள். 27ஆம் அதிகாரம் 17 பாருங்கள். அவர்கள் பல உபாயங்களை செய்தார்கள். தங்க வாழ்க்கையில என்னென்ன தந்திரம் உண்டோ, என்னென்ன முயற்சி அத்தனையும் செய்தார்கள். அடுத்தது பாருங்கள் 18 பாருங்கள். சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். அங்கே 19 பாருங்கள். தளவாடங்களையும் கைகளினாலே எறிந்தார்கள். அப்படியே எரிகிறார்கள். சூரியனையோ நட்சத்திரத்தையோ வெளிச்சத்தை பார்க்க முடியவில்லை. எத்தனை நாள்? ஒரு நாள் அல்ல, 14 நாட்கள். ஆகாரம் யாரும் புசிக்கல. உயிர் வாழ்வோம் என்கிற நம்பிக்கை இல்லை. இந்த இடத்துல நானும் நீங்கள் இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? நான் அன்னைக்கே சொன்னேன், நீங்க கேட்கலன்னு. ஆனா பவுல் அப்படி சொன்னதாக வசனம் இல்லை. ஆனால் அவ்வளவு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் பவுல் என்ன செய்கிறார்? எழும்பி சொல்கிறார். அவர் சொல்லுகிறார் பாருங்கள், 27 அதிகாரம் 23 வந்தால் சொல்லுகிறார், ஆண்டவர் என்னிடத்தில் வந்து பயப்படாதே என்று சொன்னார். நம் எல்லாருக்கும் பொருள் சேதம் வருமே தவிர உயிர் சேதம் வராது. நாம் எல்லாரும் ஒரு தீவில் விழ வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு முன்பாக தைரியமா அப்பம் புசித்தான், எல்லாரையும் புசிக்க வைத்தான். கடைசியாக என்ன நடந்தது? கப்பல் பவுல் சொன்னபடியே ஒரு தீவில் போய் சேர்ந்தது. கப்பல் நாசமானது. நான் இன்னைக்கு சாயங்காலத்தில் இந்த திருமறை பகுதியை வாசித்தேன். நான் என்றைக்குமே ரெடிமேட் பிரசங்கம் பண்ண மாட்டேன். அன்றைக்கு நான் கற்றுக்கொள்ளுகிறதை நான் சொல்லுவேன். 27 எடுங்க. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தை எடுங்க. அந்த 27 29 நான் வாசிக்கிறேன். பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியிலிருந்து 4 நங்கரங்கள் போட்டு. அப்ப இந்த நாடின் செய்தி தலைப்பு என்ன தெரியுமா? 4 நங்கூரம். நங்கூரம்னா என்ன? கப்பல் பயணத்துக்கு நங்கூரம் தேவை. கப்பல் ஒரு இடத்துல சரியா நிக்கணும்னா நங்கூரம் பாய்ச்சுவார்கள். அலை அடிக்கும் பொழுது அவர்கள் நங்கூரத்தை போடுவார்கள். எந்த ஒரு கப்பலிலும் நங்கூரம் இருக்கணும். நங்கூரம் இல்லைன்னா அந்த கப்பல் பயணம் செய்யவே முடியாது. ஏன்னா பாதுகாப்பு கிடையாது. இன்னைக்கு விமானத்தில் ஏறின உடனே அவங்க சொல்லுவாங்க, எப்படி நாம் எதெல்லாம் போடணும் ஆபத்து வந்தாலும். அதே போல நங்கூரங்கள் உண்டு. இந்த கப்பல்ல அவ்வளவு புயல் வரும்போது 4 நங்கூரங்களை போட்டார். 4 நங்கூரங்கள் போட்டாலும் கப்பல் காப்பாற்றப்படலை. கப்பல் உடைந்து போனது, அழிந்து போனது. ஆனா பவுல் வாழ்க்கையில சில நங்கூரம் இருந்துச்சு. அந்த நங்கூரம் இருந்ததினால அங்க என்ன நடந்தது? பவுல் வாழ்க்கையில அழிவு இல்லை. அவன் விசுவாசத்துல பாதகம் இல்லை. அல்லது ஆண்டவரை பார்த்து ஏனையா இப்படி செய்கிறேன் என்று புலம்பவும் இல்லை. இவனுடைய வார்த்தைகளினாலே அநேக மக்களுடைய விசுவாசம் தளரவும் இல்லை. நான் இன்றைக்கு இந்த பகுதியை வாசித்த போது என் உள்ளத்துல வந்த ஒரு அருமையான தலைப்பு என்ன தெரியுமா? பவுலின் வாழ்க்கையினுடைய 4 நங்கூரம். இந்த செய்தி முடியும் போது இந்த 4 நங்கூரம் நம்முடைய இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், நம்ம ஊர்ல போய் கடையில் அது வாங்க முடியாது. எந்த ஊழியக்காரன்கிட்டையும் வாங்க முடியாது. எந்த போதகர் வரம் பெற்றவனிடத்திலும் வாங்க முடியாது. இதை ஆண்டவரிடத்தில் தான் பெற முடியும், திருமறையிலே பெற முடியும். அதை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ரொம்ப ஷார்ட்டா அதை தெளிவா உங்களுக்கு புரியக்கூடிய நடையில சொல்றேன். 4 நங்கூரம். முதல் நங்கூரம் என்ன தெரியுமா? அது பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய பிரசன்னம். இதுதான்
ஆண்டவர் நமக்கு தருகிற முதல் நங்கூரம். இதுதான் பவுலுக்கு இருந்தது. ஐயா அது எங்க இருக்கு? எடுங்க அப்போஸ்தலர் 27 எடுங்க, 23. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, ஆண்டவரின் தூதன் வந்தாலும் சரி, ஆண்டவர் வந்ததற்கு சமம். ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை அனுப்பித்தான் செய்திகளை, விடுதலையை அனுப்புகிறதை பழைய ஏற்பாட்டிலே பார்த்திருக்கிறோம், புதிய ஏற்பாட்டிலே கூட பார்த்திருக்கிறோம். பேதுரு சிறையில் அடைக்கும் பொழுது தூதன் வந்தான். இப்போ நம்பிக்கையற்ற சூழ்நிலை, 14 நாட்கள் வெளிச்சம் இல்லை, ஆகாரம் ருசியாத நிலைமை, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை கிடையாது. கப்பலிலே 276 பேர் இருக்கிறார்கள். எல்லா உபாய தந்திரங்களை செய்தார்கள். என்னென்ன காரியம் ஒன்றும் அவளுக்கு பலிக்கவில்லை. அந்த சமயத்தில் தான் தேவனுடைய மனுஷனான பவுல் எழுந்து சொல்கிறார், தேவதூதன் என்னிடத்தில் வந்து நின்று. அதை தான் நான் என்ன சொல்றேன்னா, காட்ஸ் பிரசன்ஸ். தெய்வம் வந்தால் தேவ பிரசன்னம் வரும். தெய்வம் நம்ம மத்தியிலே அசைவாடினால் தேவ பிரசன்னம் வரும். ஆனா இந்த காலங்களில் தேவ பிரசன்னம் எப்படி வரும்னு மக்கள் நம்புறாங்க. வண்ண வண்ண விளக்குகள் போட்டால் வரும், அல்லது அருமையான குழல் விளக்குகள் லேசர் லைட் போட்டால் வரும், அல்லது பெரிய பெரிய மேடைகள் போட்டால் என்ன வரும்? வரும். அல்லது பெரிய பெரிய பாடகர் குழுவை வைத்தால் என்ன வரும்? வரும். அல்லாவிட்டால் பெரிய பெரிய சுவரொட்டிகள் விளம்பரங்களை போட்டால் வரும். என் வாழ்க்கையில் 50 வருஷம் ஆண்டவருடைய திருப்பணியை செய்கிறேன். நான் இதை நம்புறதே கிடையாது. என்னைக்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரோ அப்போ பிரசன்னம் வரும். நான் பல சபைகளை பேசுறேன். ஆலயங்களுக்கு பஞ்சம் இல்லை, கோபுரங்களுக்கு பஞ்சம் இல்லை, கூட்டங்களுக்கு பஞ்சம் இல்லை, மிஷனரிகளை தாங்குவதற்கு பஞ்சம் இல்லை, இல்லையா? பாடலுக்கு பஞ்சம் இல்லை. ஒரே ஒரு பஞ்சம் என்ன தெரியுமா? தேவ பிரசன்னம். இன்னைக்கு ரொம்ப இடத்துல என்ன இல்லை? தேவ. நம்ம ஒரு காலத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது கண்ணை மூடுனா பிரசன்னம் வரும், அழுதா பிரசன்னம் வரும், பயத்தில் இருக்கும்போது பிரசன்னம் ஆளும். இப்ப மணிக்கணக்கு ஆராதிக்கிறோம், சத்தம் போட்டு கூப்பிடுறோம், ஒரு இன்ச்சு அளவுக்கு கூட என்ன கிடையாது, பிரசன்னம் கிடையாது. ஆனால் பவுல் சொல்கிறார், அவர் என்னிடத்தில் வந்தார். அப்ப என்ன தெரியுமா? தேவ பிரசன்னம் அவனை தேடி வந்தது. சகோதரனே, சகோதரியே, நான் சொல்லுகிறது உங்களுக்கு வேதனையா இருக்கலாம். நீங்கள் எதை இழந்தாலும் பரவாயில்லை, தேவ பிரசன்னத்தை இழக்காது. தெய்வத்தை இழந்தால்தான் தெய்வ பிரசன்னம் இழப்போம். ஆண்டவர் நம்மோடு இருந்தால் அவர் பிரசன்னம் வரும். 2 அல்லது 3 பேருடைய நாமத்திலே கூடினால் அவர் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில பவுலுடைய வாழ்க்கையின் முதல் நன்குறை என்ன தெரியுமா? தேவ பிரசன்னம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாருங்க. அப்போஸ்தலர் போகிற இடமெல்லாம் ஆண்டவர் அவளுடனே கூட இருந்து கிரியை நடப்பித்தார். பிரசன்னம். அங்கே பேதுரு யோவான் பேசுகிறதை கண்டு எல்லாரும் சொன்னார்கள், இவர்கள் ஆண்டவரோடு கூட இருந்தவர்கள். எப்படி கண்டுபிடித்தார்கள்? தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம். இந்த தேவ பிரசன்னம் நமக்கு மிக மிக தேவை. இதைத்தான் ஆங்கிலத்தில் காட்ஸ் பிரசன்ஸ் என்று சொல்வார். இப்ப நம்ம ஊருக்கு முதலமைச்சர் வாரார் என்று சொன்னாலே அந்த பிரசன்னம் வந்துடும். அதிகாரிகள் வருவாங்க, பள்ளமா இருக்கிற ரோடு நல்ல ரோடா மாறிடும், குப்பையெல்லாம் போயிடும், மிக அருமையா வரும். ஆனா அவர் போன பிற்பாடு அந்த பிரசனமும் போயிடும். ஆனா ஆண்டவர் வந்தால் பிரசனம். என் வாழ்க்கையில படிச்ச பாடங்கள் தெரியுமா? இந்நாட்களிலே எல்லா இடங்களிலும் நான் பார்க்கிற வேதனையோடு ஒத்துக்கொள்கிற காரியம் என்ன தெரியுமா? நம்மிடத்துல என்ன இல்லை? தேவ
பிரசனம் இல்லை. எடுங்க யாத்ரா புஸ்தகத்தை எடுங்க, 33ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். யாத்ராங்கமும் 33ஆம் அதிகாரம் எடுங்க. யாத்ரா 33ஆம் அதிகாரம். இந்த 33ஆம் அதிகாரத்தில் 15 மோசே ஜெபிக்கிறார். அப்பொழுதே மோசே அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு. நம்ம சொல்ற ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நீ எங்கூட வராம இருந்தா தான் நல்லது. ஆனா நான் போறேன். அவன் சொல்றான், நீர் ஏன் கூட வரலன்னா, உம்முடைய சமூகம் எங்கூட வரவில்லை என்றால் என்னை அந்த இடத்திற்கு கொண்டு போகாது. அப்ப எவ்வளவு தேவ பிரசனம்! தேவ பிரசனத்தை பற்றி ஏராள வசனம் உண்டு. மத்தேயு 28:20 சொல்கிறது, உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5 சொல்கிறது. சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 4, 5, 6 சொல்கிறது. ஆனால் அருமையானவரை, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கிளம்பினார்கள். ஆண்டவரின் பிரசனம் அவளோடு வந்தது. பகலில் மேகஸ்தம்பம், இரவிலே என்னது? அக்னி ஸ்தம்பம். அவர்கள் பயணம் செய்யும் போதெல்லாம் மேகம் எழும்பும். அப்ப புரிஞ்சிடும். அப்போ அந்த 40 ஆண்டுகள் அவர்களோடு அந்த பிரசனம் இருந்தது. ஆனா என்றைக்கு கானானுக்குள்ளே நுழைந்தார்களோ அன்னைக்கு ஆண்டவரை விட்டு தூரம் போனார்கள். பிரசனமும் என்ன செய்து போயிட்டு. ஆவியானவர் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, மகனே மகளே, இந்த பவுல் வாழ்க்கையில் இருந்த அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட், அந்த நங்கூரம் உன்னிடத்தில் இருக்கிற போது எப்படி லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே பேதுரு அவனுடைய மக்கள் வலை அலசினார்களோ அதே போல அலசும் பொழுது என்னுடைய தவறுகள், குறைகள், மீறுதல்கள், பலவீனங்கள், செய்ய மறந்தவைகள், செய்யக்கூடாதவற்றை செய்த தன்மைகள், பேசக்கூடாதவற்றை பேசின காரியங்கள், தலையிடக்கூடாத இடங்களிலே தலையிட்ட காரியங்கள், இவைகளெல்லாம் ஆவியானவர் உணர்த்துவார். அதை அறிக்கை செய்து விட்டு விடும்போது அதே பிரசனம். அப்ப நம்ம வாழ்க்கையில முதல் திறவுகோல், முதல் நங்கூரம் என்ன தெரியுமா? தேவ பிரசனம். தேவ பிரசனம். இரண்டாவது, இந்த பவுலுடைய வாழ்க்கையினுடைய இரண்டாவது நங்கூரம் என்ன? எடுங்க அப்போஸ்தலர் 27. அப்போஸ்தலர் 27 அந்த 27ல ஒரு அருமையான ஒரு காரியம் வருகிறது. என்ன வருகிறது பாருங்க. 24, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு என்ன செய்தார்? தயவு பண்ணினார். இதுதான் பிராமிஸ். இப்ப நம்ம கடன் வாங்கும்போது பழைய காலத்தில் பிராமிசரி நோட்டு எழுதி கொடுப்பாங்க. இந்த காலத்தில் பத்திரத்தில் எழுதி கொடுப்போம். ஆனா அதெல்லாம் காத்துல போயிருக்கு. நாம் ஒருவருக்கு ஒருவர் வாக்கு கொடுப்போம், உனக்கு உண்மையா இருப்போம். கல்யாண நேரத்தில் கணவன் மனைவி வாக்கு கொடுப்பாங்க இல்லையா? உபத்திரத்தில் நம்ம வாக்கு கொடுப்போம், ஆண்டவரே இதை செய்வேன், இப்படி வாழ்வேன். ஆனா நம்முடைய வாக்குகள் எல்லாம் காத்திலே போய்விடுகிறது. ஆண்டவரின் வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் தரையில் விழாது, ஒரு நாளும் விழாது. ஒரு பக்தர் சொல்றாரு, 8700க்கு மேலான வாக்கு தத்தம் இருக்குங்க. நான் எண்ணல, அவர் சொன்னதை சொல்றேன். பைபிள் அத்தனை வாக்கு தத்தங்கள் தான். நான் ஒரு சகோதரனுடைய பைபிளை வாங்கி பார்த்தேன். நல்ல நல்ல வாக்கு தத்தம் எல்லாம் கோடு போடுறது, ஐயோங்கிறதெல்லாம் கோடு போடலை. ஏயா கோடு போடலைன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, இந்த கோடு போட்டதெல்லாம் எனக்குரியது, இந்த ஐயோலாம் இஸ்ரவேலுக்குரியது, அது இஸ்ரவேல் ஜனத்துக்குரியது. எவ்வளவு அழகா பேசுறாங்க பாருங்க. பைபிள் உள்ள எல்லாமே
புதிய ஏற்பாட்டின் இஸ்ரவேல் ஜனமாகிய நமக்கு உரியது. அப்போ இவனுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற அத்தனை பேரையும் உனக்கு தயவு பண்ணுவேன். நீங்க தைரியமா சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை ஒண்ணு கூட தரையில் விடல. ஆனா நான் சொன்ன வாக்கு தத்தம், நீங்க சொன்ன வாக்கு தத்தத்தெல்லாம் எங்க இருக்கு? தரையில விழுந்திருக்கு. நம்ம வாழ்க்கையில வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுக்கிறவர், நிறைவேற்றுகிறவர். அந்த வாக்கு தத்தங்களுக்காக அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். மன்னிக்கணும், ரோமர் எடுங்க, 4ஆம் அதிகாரத்தை எடுங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம். இந்த 4ஆம் அதிகாரத்தில் 21 பாருங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் எப்படியானான்? வல்லவனானான். அப்போ வாக்கு தத்தங்கள் வேதாமத்தை பாருங்க. வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் சந்ததிக்கு கானானை தருவேன். அதே கானானை தந்தார். ஆதாம் ஏவாள் வீழ்ச்சி அடையும் போது ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், ஸ்திரீயின் வித்து என்று சொன்னார். ஏற்ற காலத்திலே கிறிஸ்து பிறந்தார். கிறிஸ்து பரமேறும் போது சொன்னார், இதோ நீங்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். ஏற்ற காலம் வந்த போது பரிசுத்த ஆவியானவரின் அந்த நிறைவாகிய வாக்குத்தத்தத்தை பெற்றார்கள். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற வல்லமையான தேவன். வாக்கு கொடுக்கிறார். சில சொல்லலாம், ஐயா ஆண்டவர் எனக்கு நேரடியாய் தோன்றி வாக்கு கொடுத்தார், அதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா அதை காட்டிலும் பைபிள்ல உள்ள வசனம் எல்லாம் இன்னும் ஆழமான நம்பிக்கைக்குரிய வசனங்கள். நான் நேரடி ஆண்டவர் பேச மாட்டான்னு மறுக்கல. ஆனா என்ன விதமா பேசினாலும் அதற்கெல்லாம் உயர்ந்த நிலைதான் இந்த வேத வசனம். தீர்க்கதரிசனம் குறைந்து போகும், அதிலே குறைவு உண்டு. ஆனா வசனம் ஒரு நாளும் குறைவு. நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு வசனம் கிடைத்தது. எரேமியா பாரூக் என்கிற உடன் ஊழியனை பார்த்து சொல்கிறார், பாரூக்கே, பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? தேடாதே, நீ போகிற இடமெல்லாம் உன் ஜீவனை கொள்ளை பொருளாய் தருவேன். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு கிடைச்சு. அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன், பெரிய காரியங்களை தேடுகிறதுக்கு முற்றுப்பிடுவேன். ஆனா 50 வருஷம் நான் பணி செய்கிறேன், என்ன ஆண்டவர் கைவிடவே இல்லை. ஆண்டவர் வாக்கு தத்தங்கள் ஆமென். இதே அப்போஸ்தலர் 23 எடுங்க, ஒரு அருமையான வசனம். அப்போஸ்தலர் 23, அந்த 23ல 11 பாருங்க. 23ல 11 பாருங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடங்கள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல எங்கேயும் கொடுக்கணும். அப்போ ரோமாபுரிக்கு போகிற அந்த வாக்குத்தத்தம் 23:11 வருது. அதே சமயத்துல 27ல ஆண்டவர் அழகா, ஆண்டவருடைய தூதன் சொல்லுகிறார், பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும். அப்ப என்ன தெரியுமா, இவன் ரோமாபுரிக்கு கொண்டு போவார், இது வாக்குத்தத்தம். இரண்டாவது, அவனோடு பயணம் செய்த அத்தனை பேரையும் ஆண்டவர் காப்பாற்றுவார், இது ஒரு வாக்குத்தத்தம். எமி கார்மிக்கல் அம்மாவுடைய அந்த ஆஸ்பத்திரி இருக்கிற இடம் டோனாவு. அதை சுற்றியில் கிராமங்கள், அநேக மக்கள் ஏராளம் இருப்பாங்க. அந்த 1957, 60 இந்த பகுதியிலெல்லாம் அந்த மருத்துவம் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த ஆஸ்பத்திரியில் தான் நான் பிறந்தேன். அந்த ஆஸ்பத்திரியில் பிரசவத்துக்கு போன பெண்கள் அம்மாமார் சொல்லுவாங்க, பிரசவ அறைக்கு கொண்டு போனா இப்படி படுக்கையில் படுத்து மேலே பார்த்தா மேலே பூரா வாக்குத்தத்தம் இருக்குமா, சைடில் பார்த்தா சுவர் பூரா என்ன இருக்குமா, வாக்குத்தத்தம். எங்க பார்த்தாலும் பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்,
பிரசவத்தை உருவாக்கின நான் பிரசவத்தை தடுப்பேனோ? நீ தண்ணீரை கடக்கும் போது இப்படி வாக்குத்தத்தம். அநேக பெண்கள் சொல்லுவாங்க, அந்த மரண வேளையிலே பிரசவ வேதனையிலே எங்களை பலப்படுத்தியது வாக்கு. அல்லேலூயா. மனிதர்கள் உங்களை கைவிட்டால் வாக்குத்தத்தம். நான் பைபிள் காலையில் படிக்கலை, எந்த ஊழியக்காரன்ட்ட போய் நான் பயிற்சி எடுக்கலை. ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சார். எனக்கு பைபிள் காலேஜ் படிக்கணும் ரொம்ப ஆசை. ஆனால் முதல் பையன் எங்கள் அப்பா இறந்து போனாங்க. எனக்கு பின்னால் 3 தம்பி ஒரு தங்கச்சி. அந்த சமயத்தில் நான் என்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேன். என் 3 தம்பிமாரையும் ஆண்டோடைய பலத்திலே அவங்கள பைபிளை படிக்க வைக்க உதவி செய்தார். எங்கள் வீட்டில் எல்லாரும் பைபிளை படிக்கிறாங்க, நான் பைபிளை படிக்கலை. ஆனால் அநேகர் கேட்பாங்க, ஐயா இப்படியெல்லாம் பிரசங்க எப்படி பண்ணுறீங்க? எனக்கு பைபிள் தெரியாது, வாசிப்பேன். ஏன் தெரியுமா? நான் இதுக்கு வாசிக்க ஏன் தெரியுமா? நான் சரியாக பிரசங்கம் பண்ணுறேனோ இல்லையோ தப்பாக பண்ணிடக்கூடாது. நல்லவன் வாயில தான் கெட்டது வருது இப்போ. அப்போ நல்லது வாயில கெட்டது வந்தால் எல்லாரும் நம்புவாங்க. அதனால ஆண்டவரே தவறான பிரசவம்னா கூட பயத்தோடு பைபிள் வாசிப்பேன். அதை படிக்க படிக்க அந்த நாளுக்குரிய மன்னா என் கண்ணில் ஆகும். ஒரு நாள் நான் வேதத்தை சரியா வாசிக்கலைன்னா இந்த மேடையில் என்னால் நிற்க தைரியம் வராது, வார்த்தை வராது, வல்லமை வராது, கிருபை வராது. அப்போ ஆண்டவருடைய வசனம் எவ்வளவு முக்கியமானது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கேலண்டர் கிறிஸ்தவனா இருக்கிறான். கேலண்டர்ல ஒரு வசனம் தான் படிப்பான் இல்லையா? சில விசுவாசிகள் ஊழியக்காரங்க அனுப்புகிற பத்திரிகை இருக்கிற வாக்குத்தத்தை மாத்திரம்தான் 1 மாதம் வைப்பாரு. எவ்வளவு கிழவு வேத வாசிக்கிறாயோ, எவ்வளவு கிழவு நீ ஆண்டவரோடு பேசுகிறாயோ அவ்வளவு கிழவு உனக்கு தெளிவு. இத்தனை ஆண்டுகள் நான் வேத வாசித்தாலும் நான் வேதத்தை அறிந்து கொண்டது 0.0001 தான். எதிர்மா அவ்வளவுதான் தெரியும். வேதத்தை எல்லாம் தெரியும் என்று சொன்னால் அவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று பொருள். வேதத்தை எல்லாம் தெரிந்தவர் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு. இவனுக்கு God promise. முதலாவது God's presence, தேவ பிரசனம். இரண்டாவது தேவனுடைய வாக்குத்தத்தம். ஜெபத்தோடு வேதத்தை வாசிக்க வாக்குத்தத்தத்தில் பேசுவார். உடனே கோடிட்டு படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை மனப்பாடம் பண்ணுங்க. அப்ப 365 நாள் உங்களுக்குள்ள வாக்குத்தத்தம் இருக்கு. ஒரு 50 ஆண்டுகள் வாழ்ந்தீர்கள் என்றால் உங்க உள்ளம் முழுவதும் எதா இருக்கும்? வாக்குத்தத்தம் இருக்கு. நீங்க பாவம் செய்யும் போது உங்களை வாக்குத்தத்தங்கள் வசனம் எச்சரிக்கும். ஆஸ்வா ஸ்மித் என்கிறவர் எழுதும்போது சொல்லுகிறார், பாவம் உன்னை வேதம் வாசிக்காதபடி தடுக்கும். நீ வேதம் வாசித்தால் உன்னை பாவம் செய்யாதபடி அது தடுக்கும். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. ஒரு சகோதரன் என்ன சொன்னார், ஐயா நான் பைபிள் படிப்பேன். எப்பையா படிப்பேன்? தூக்கம் வராம கஷ்டப்படுவேன், ஸ்லீப்பிங் டோஸ் போடுவேன், தூக்கம் வராது. பைபிளை திறந்து ஒரு அதிகாரம் படித்த உடனே எங்க இருந்துதான் என்னது? எங்க திருநெல்வேலி பதிலெல்லாம் என்ன தெரியுமா? காய்ச்சல் வந்தா தலையில ஒரு பைபிள் வைப்பாங்க, கால் மாட்டில் ஒரு பைபிள் வைப்பாங்க. நான் சொன்னேன், தலையில காலில் வச்ச பைபிள் உள்ள போகணும். உள்ள போனாதான் விமோசனமே தவிர தலையிலும் காலில் வைக்கிறதுனால அது விமோசனம் இல்லை. அப்போ இவனுக்குள்ள இவ்வளவு தைரியத்துக்கு காரணம் என்ன? 14 நாட்கள் சூரிய வெளிச்சம் இல்லை, யாரும் சாப்பிடல, எல்லாருக்கும் உயிர் நம்பிக்கை இல்லை. அவன் தைரியமா எழுதுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒன்னு காட்ஸ் பிரசன்ஸ், ரெண்டாவது காட்ஸ் ப்ராமிஸ். சொல்லுங்க பாப்பா. முதல் காரியம் என்ன? தேவனுடைய பிரசன்னம், ரெண்டாவது தேவனுடைய வாக்கு. இது வரையிலும் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கவில்லை என்றால் இன்றைக்கு சுதந்திரிக்க முற்படுங்க. மூன்றாவது ஒன்றை சொல்கிறேன். மூன்றாவது என்ன தெரியுமா? அது இந்த பவுலுடைய வாழ்க்கையினுடைய மூன்றாவது நங்குரம் என்ன? ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட்.
தேவனுடைய பாதுகாப்பு. பெரிய பெரிய அதிகாரிகளால நமக்கு பாதுகாப்பு தர முடியாது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் நம்மை காப்பாற்றவில்லை என்றால் யாராலும் நம்மை காப்பாற்ற முடியாது. இங்க பாருங்க, இவ்வளவு கொந்தளிப்பு, தளவாடங்கள் போயிட்டு, ஆகாரம் போயிட்டு, எல்லாம் போயிட்டு, இவர்கள் உயிர் வாழ நம்பிக்கை இல்லை. ஆனா பைபிளை பாருங்க, 27ஆம் அதிகாரத்தில் 44 சொல்கிறது, மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டார். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி என்ன செய்தார்கள்? அப்ப என்ன, 276 பேர் என்ன செய்தார்கள்? பாதுகாக்கப்பட்டார். இது காரணம் என்ன? ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 5 சொல்கிறது, மகிமையானவர்கள் மேலெல்லாம் என் காவல் வளரும். ஆண்டவர் நம்மை கண்மணி போல அவர் பாதுகாக்கிறார். கண்மணி போல அவர் பாதுகாக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 28 சொல்கிறது, என் ஆடுகள் என் கையில் இருக்கிறது, என் ஆடுகளை என் கையிலிருந்து பிடுங்கிக் கொள்ளுகிறவன் யார்? அப்போ யோவை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைத்தார். யாராலும் எவராலும் அது அவனை தொடவே முடியல. ஆனா என்றைக்கு அந்த வேலி எடுக்கப்பட்டதோ அவன் வாழ்க்கையிலே தொடர்ச்சியான இடுக்கண்கள் வந்தது. ஆண்டவர் நம்மை பாதுகாக்க ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரின் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன், எனக்கு டைம் ஞாபகம், 2 வருஷம் முன்னால் சிங்கப்பூர்ல ஒரு மெத்தடிஸ்ட் கூட்டங்களுக்காக அழைக்கப்பட்டது. சிங்கப்பூர்ல ஒரு சபை அவங்களுடைய சர்ச் கேம்ப் மலேசியாவில் ஜோகர் என்கிற இடத்துல அந்த கூட்டம் நடந்தது. ஒரு பெரிய ரிசார்ட், பெரிய அறையறை கொடுத்தாங்க. அந்த அறையெல்லாம் கொண்டி கிடையாது, எல்லாம் கார்டு சிஸ்டம். நான் தனியாக படுத்திருந்தேன். ஏன்னா நான் 50 ஆண்டுகள் தனியாக பயணம் செய்வேன், தனியாக தான் இருப்பேன். அதை படுத்துறது காலையில் 4 மணிக்கு எழுந்து குளித்தேன். நான் குளிப்பதற்காக ஜெபித்தேன். ஜெபிச்சுட்டு ஒரு 6 மணிக்கு பாத்ரூம் போகிறேன். வெந்நீரை திறந்து குளிக்க நிற்கிறேன். என்ன நடந்தது? கீழே விழுது. அரை மணி நேரம் எனக்கு என்ன நடந்து தெரியாது. அரை மணி நேரத்துக்கு ஞாபகம் வந்தது. பின்னால் பார்த்தீங்கன்னா எல் வடிவத்தில் ஒரு தடம் பார்த்தா அந்த பாத்ரூம் முழுவதும் ரத்த வெள்ளம். கனவா அல்ல தரிசனமா தெரியும், தொட்டு பார்த்த ரத்தம். எழுந்திருக்க முடியல, விழுந்துட்டு அவ்வளவு ரத்தம் போயிருக்கு. நான் சொன்னேன், ஆண்டவரே, நான் சாக பயப்படவில்லை, ஆனா இந்த ஊர்ல சாக விரும்பல. நான் வீட்டுக்கு ஏசு ரத்தம் ஜெயம் என்று சொல்லிவிட்டு எழுந்தேன். பலம் வந்துட்டு உடனே அந்த ரூம் எல்லாம் கழுவினேன். மறுபடியும் வெந்நீரில் குளிச்சுட்டு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை உடுத்திட்டு மறுபடியும் முந்தின நாள் பேசிட்டு அடுத்த நாள் கூட்டங்களை பேச போறேன். போதர் கண்டுபிடிச்சாரு, இந்த இடத்துல எல் வடிவத்தில் அப்படியே ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. உடனே என்னுடைய ரூமுக்கு பார்த்தாங்க. என்னை அங்கே உள்ள ஒரு பெரிய மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தாங்க. 4 மணி நேரம் என்னை சோதிச்சாங்க. ஒரு வியாதி இல்லை. 4 மணி நேரத்தில் ஒரு பெரிய கட்டு, என் செல்போனில் அந்த படம் இருக்கு, பெரிய கட்டு போட்டு அனுப்பிட்டாங்க. மறுபடியும் அந்த கூட்டங்களில் தொடர்ந்து பேசினேன். பேசிட்டு சிங்கப்பூர் வந்துட்டு சில நாட்கள் இருந்துட்டு விமானத்தில் ஏறி மெட்ராஸ் ட்ரெயின் வழியாக திருநெல்வேலி போகிறேன். திருநெல்வேலியில் என்னை வரவேற்க தம்பிக்கு ஷாக்கு. அண்ணன் சரியா போன, இப்போ என்ன வாரா? அவன் சொன்ன, அண்ணன் இனி நான் உன்னை ஊழியத்துக்கு அனுப்ப மாட்டேன் சொல்லி பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்டெல்லாம் கொண்டு போனான். பிரெயினுக்கு, ஹார்ட்டுக்கு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட். எல்லாரும் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க தெரியுமா? வியாதி இல்லை. ஆனா இது என்ன நடந்தது தெரியும். உடனே தம்பி சொன்னா, சரி நான் இனி ஊழியத்துக்கு போனேன். நான் இன்னைக்கு சாயங்காலம் யோசித்தேன், அன்றைக்கு ஆண்டவர் என்னை பாதுகாக்கலன்னா இன்னைக்கு உங்க முன்னால இருக்கவே, அன்னைக்கே என் சகாப்தம் முடிந்திருக்கு.
நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விபத்துகள், கொரோனா போன்ற கொள்ளை நோய்கள் எவ்வளவோ வந்துச்சு. அத்தனையில நாம் மறிக்கல. காரணம் என்ன? இன்னும் நம்ம மனம் திரும்பணும்னு ஒரு காலத்தை தந்திருக்கிறாரே தவிர நம்ம யோக்கியர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள். அப்போ தெய்வம் நம்மளை காத்திருக்கிறார். பவுல காத்தார். ஏன் தெரியுமா? ராயல்கிட்ட போய் சாட்சி சொல்லணும். 276 பேரை காத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? பவுல் சொன்னது நடப்பதற்கு அவங்க விட்னஸ். அப்போ தேவன் காத்திருக்கிறார். 2 ராஜாக்கள் எடுங்க, 6ஆம் அதிகாரம். மெதுவா திருப்பிக்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். இந்த 6ஆம் அதிகாரம் ஒரு விசித்திரமான அதிகாரம். சீரிய ராஜா குழம்பி 11 அவர் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்றார். உடனே சீரிய ராஜாவின் வேலைக்காரர்கள் சொல்கிறார்கள், அப்படி அல்ல என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளை கூட இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு என்ன செய்வார்? உடனே இந்த எலிசாவை கைது செய்ய தன் முழு இராணுவத்தை அனுப்புறான். எலிசா ஒரு பட்டணத்தில் இருக்கிறான். எலிசாவின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே போறான். இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி இருக்க கண்டான். அப்போது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயா, என் ஆண்டவனை என்ன செய்வோம் என்றார். உடனே எலிசா சொல்கிறான், பயப்படாது, அவளோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். எலிசா வேலைக்காரனின் கண்களை திறக்க ஜெபித்தார். எலிசாவை சுற்றிலும் அக்னி மயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டார். அப்போ நம்மளை சுத்திலும் என்ன இருக்கும்? சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாரும் உடம்ப கிள்ளி பார்க்காங்க, இருக்காங்களா? நான் சொல்ல உண்மையா வாழ்ந்தா இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா இருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் காப்பாற்றும் தேவன். ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட். ஒரு டைசிஸுக்கு நான் பேச போயிருந்தேன். சின்ன கிராமம், ஒரு 70 குடும்பம் தான் உண்டு. அங்கே தங்களுக்கு லாட்ஜெல்லாம் கிடையாது, சர்ச்சில் தான் தங்கணும். அது பழைய கால சர்ச்சு. அந்த ஊரில் அங்கே கூட்டம் நடத்தி போதரையா எல்லாரும் அங்கே தங்குங்கட்டாங்க. அங்கே தங்கியிருந்தேன். அந்த ஊரில் ஒரு விசித்திரன்னு 70 குடும்பம், ஆனால் 70-80 நாய்கள் உண்டு. நாய் அந்த ஊரில் விருத்தி அடையும். எனக்கு பயம். ராத்திரிக்கு வெளியே போனாலும் என்ன இருக்கும்? இப்போவெல்லாம் நாய் கடித்தா ஊசி போடுறாங்க. அந்த காலத்தை தொப்புள்ள சுற்றி ஊசி போடுவான். ஆனாலும் ஆண்டவரே இந்த நாயிலிருந்து காப்பாற்ற சொல்லி அந்த ஆலயத்தில் நடுவில் பாயை விரிச்சு படுத்தேன். தலையணை என்ன தெரியுமா? சர்ச்சில் இருந்த நற்கணைக்கு போட்ட அந்த தலையை வச்சு நல்லா தூங்கிட்டு இருந்தேன். என்னுடைய நான் எப்பவுமே தனியாக படுப்பேன். எந்த என்னுடைய தூக்கம் சவுண்ட் ஸ்லீப். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். சவுண்ட் ஸ்லீப்னா என்னது? குரட்டை. அதனால ஏன் குரட்டே அவர் தான் பாதுகாப்பார் சொல்லிட்டு அமைதியாக படுத்தேன். திடீர்னு அதிகாலை 1 மணிக்கு பார்த்தா அந்த சர்ச்சில் பெரிய கடிகாரம் விட்டு பார்த்தா 1 மணி. எனக்குள் வாசப்படுகிற ஆவியானவர் சொன்னார், எழுந்து வெளியே போ. நான் சொன்னேன், ஆண்டவரே வெளியே போகலாம். 70 நாய் 80 நாய் கடிச்சு கொதறிடும், ஆனால் முடியாதுன்னு மறுபடியும் படுத்துட்டேன். மறுபடியும் வெளியே போ. ஆகவே போர்வையை எடுத்துக்கிட்டு அரை குறையான கீழ்ப்படியதோடு முழு எண்ணம் இல்லாமல் அப்படியே போர்வை எடுத்துட்டு போறேன். கதவை திறந்தேன். ஒரு கால் வெளியே இருக்கு, ஒரு கால் உள்ள இருக்கு. ஏன் தெரியுமா? நாய் வந்தா மறுபடியும் என்ன செய்யணும்? உள்ள வந்து. எவ்வளவு விசுவாசி பாருங்க. என்ன நடந்து பாருங்க. அது அந்த வெளியே ஒரு காலை வச்சு உள்ள பார்க்கிறேன். திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. நான் படுத்த இடத்துல மேலே ஒரு பயங்கரமான மர உத்தரம் அப்படி உடஞ்சி. அன்னைக்கு நான் படுத்திருந்தா என் தலையில் விழுந்திருக்க சிதைந்து போயிடும்.
அப்பதான் புரிஞ்சுக்கிட்ட ப்ரொடெக்ஷன் ஆஃப். பவுலுக்கு எத்தனையோ தடவை கல்லறிஞ்சாங்க, அடிச்சாங்க, உபத்திரப்பட்டாங்க, ஆனா அவனை ஒண்ணும் செய்ய முடியல. கர்த்தர் குறித்த நாள் வரும்போதுதான் அவன் மரித்தான். அதுவரை அவனை ஒண்ணும் செய்ய முடியல. அப்போ பவுலுடைய வாழ்க்கையினுடைய 4 நங்கூரத்துல 3 சொன்னேன். முதல்ல என்னது? தேவ பிரசன்னம். இரண்டாவது என்னது? தேவனுடைய வாக்குத்தத்தம். மூன்றாவது என்னது? தேவனுடைய பாதுகாப்பு. கடைசி காரியம் தெரியுமா? the providence of God. அதாவது அது இன்னொரு ப்ரொவிஷன் ஆஃப் காட்னு சொல்லலாம். தேவனுடைய பராமரிப்பு அல்லது தேவனுடைய செயல்கள் என்று சொல்லலாம். நம்ம ஊர்ல சில இடங்கள்ல ப்ரொவிஷன் ஸ்டோர்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அதுக்கு எப்படி பேர் தெரியுமா? ஊர்ல உள்ள எல்லா ஜனங்களுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அத்தனையும் வாங்கி வச்சிருப்பான், முன்னாலே யோசித்து. அதுக்கு பேர் தான் ப்ரொவிஷன். ப்ரொவிஷன் ப்ரோ பிளஸ் விஷன், பின்னால காணுகிறத முன்னால யோசித்து சேரும். நம்ம ஆண்டவருக்கு பேர் என்ன தெரியுமா? ப்ரொவைடர். நமக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் முன்னாலே யோசிப்பார். நான் இப்போ ஜோம் ஆண்டவர் சித்தமான இடத்துக்கு போகணும், சித்தமான இடத்துல தங்கணும், சித்தமானதை சாப்பிடணும், சித்தமான பிரசங்கம் பண்ணணும், சித்தமான மக்களோடு பேசணும், சித்தமில்லாத காணிக்கைகள் அல்லது உதவி வரக்கூடாது. இப்படி ஜெபம் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கு இந்த நம்ம ஊருக்கு ஆலயத்துக்குள்ள வரும்போது யோசித்தேன், இது ஆண்டவருடைய சித்தம். நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தேன். அப்போ ஆண்டவர் என்ன இங்க கொண்டு வரான்னா எனக்கு என்னென்ன தேவையோ அது முன்னாலே ஆயத்தம் பண்ணிட்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க. ஆகாரம் இல்லைன்னு உடனே மன்னா வந்து, மன்னாவுக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? தூதர்களின் அப்பம். அந்த மன்னாவை எடுத்த உடனே இஸ்ரவேல் மக்கள் இது என்னன்னு கேட்டாங்க. வாட் இஸ் திஸ்? இந்த வாட் இஸ் திஸ் என்கிறதா எபிரேய மொழியில மன்னாங்கிற பேர். பாருங்க, 40 வருஷம் கானானுக்குள்ள நுழையும் வரைக்கும் மண்ணா இருந்துச்சு, அப்புறம் இல்லை. நான் இத்தனை ஆண்டுகள் ஊழியம் செய்கிறேன், ஆண்டவர் எனக்கு ஒரு குறைவில்லாமல் நடத்தி தேவைகள் எல்லாம் ஆச்சரியமாய் சந்தித்து. பவுலுக்கு ஒவ்வொரு தேவையும் சந்தித்திருக்கிறார். பாருங்க, தமஸ்கு போற வழியில குருடன் ஆனா ஆண்டவர் ஒரு மனிதன் வைத்தார், அனனியாவை அனுப்புறார். அவன் திருச்சபைக்குள்ள வாரான், அவனை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளல. உடனே யார் வருகிறார்? பர்னபா வருகிறார் இல்லையா? பர்னபா பவுலை விட்டு விலகின உடனே இன்னொருவன் வருகிறார். இப்படி ஒவ்வொரு தேவையும் ஆண்டவர் சந்திக்கிறார். ஊழியத்தில் தனிமையா இருக்கும்போது ஆக்கிலா பிரிஸ்கிலா வராங்க. அருமையானவர்களே, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறோம். ப்ரொவிஷன். இப்ப நம்ம எல்லாம் என்ன செய்யறதுமா? தேவைன்னு வந்த உடனே முதல்ல எந்த பேங்குக்கு போறோம்? கடவா. யார்கிட்ட வர்றது கிடையாது, ஆண்டவர்கிட்ட வருது. ஆண்டவர்கிட்ட வந்து பிறகு போங்க. இப்ப எல்லாம் என்ன தெரியுமா? பேங்கு போறாங்க, பேங்க்ல போய் வாசல் அடைச்ச பிறகு எங்க வருவாங்க? ஆண்டவர்கிட்ட வராங்க. ஆண்டவர்கிட்ட வர மாட்டாங்க, டாக்டர்கிட்ட போறாங்க. டாக்டர் கைவிட்ட பிற்பாடு எங்க வராங்க? நான் சொல்ல முதல்ல ஆண்டவர்கிட்ட வாங்க, ஆண்டவர்கிட்ட வந்துட்டு நீங்க போங்க. அப்போ நம் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர். இன்னைக்கு வரையிலும் என் வாழ்க்கையில் சின்ன சின்ன தேவைகளை சந்திக்கிறேன். என் வாழ்க்கையின் பிரின்சிபல் என்ன தெரியுமா? எல்லாரையும் நேசிப்பேன், நான் நம்புறது இயேசுவை மட்டும்தான். அப்ப என்னுடைய எல்லா தேவைகளையும் நான் ஆண்டவர்கிட்ட சொல்வேன், ஆண்டவர் தருவார். ஒருவர் என்கிட்ட கேட்டால் அது எப்படி தருவார்? நீ அனுபவித்துப்பா, ஆண்டவரால் முடியாது. அப்போ இந்த பவுலோட வாழ்க்கையில இந்த ப்ரொவிடன்ஸ் ஆஃப் காட், அத ப்ரொவிஷன் ஆஃப் காட், அது எங்க இருந்துச்சு அதை நான் சொல்ல போறேன். 27 எடுங்க, அப்போஸ்தலர் 27, அப்போஸ்தலர் 27, 26 பாருங்க. ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாயிரு. இதுதான் ஆண்டவர் ஆயத்தம் பண்ண ப்ரொவிஷன். 28 பாருங்க. அங்க போன உடனே அந்த தீவில தீவின் அதிபதியை சோகப்படுத்துறான்.
சோப்படுத்தின அந்த தீவுக்காரர்கள் அவன் மேல் வைத்த அங்கே அன்பு அதிகம். அவனுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செய்து அனுப்புகிறார். இந்த 4 நங்கூரத்தோட தான் பவுல் வாழ். உங்க வாழ்க்கையில என்ன நங்கூரம் இருக்கு? சிலருக்கு டிகிரி இருக்கு, சிலருக்கு வேலை இருக்கு, சிலருக்கு ஜாதி இருக்கு, சிலருக்கு அரசியல் கட்சியினுடைய பலம் இருக்கு, சிலருக்கு ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த சில வரம் இருக்கு இல்லையா? நான் சொல்றேன், இதெல்லாம் விட்டுட்டு எந்த நங்கூரத்துக்கு வரணும்? தேவ பிரசனத்தை தாரும், தேவ வாக்குத்தத்தத்தை தாரும். ஆண்டவரே தேவனுடைய பாதுகாப்பை தாரும். ஆண்டவரே நீர்தான் என் தேவைகளை எல்லாம் சந்தி. பிலிப்பியர் நிருபம் எடுங்க, பிலிப்பியர் நிருபத்தை எடுங்க, 4ஆம் அதிகாரம். பிலிப்பியர் நிருபத்தை எடுக்கலாம். 4ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் அழகாக பவுல் எழுதுகிறார். சிறையில் என்ன எழுதுகிறார் தெரியுமா? 4ஆம் அதிகாரத்திலே அங்கே 19 எழுதுகிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் என்ன செய்வார்? நிறைவார். அதுல என்ன தெரியுமா? காட் இஸ் மை ப்ரொவைடர். எவ்வளவு ஆச்சரியம்! ஆவியானவர் என் மனசுல உணர்த்தியதை ரசம். காட்ஸ் பிரசன்ஸ், தேவ பிரசனம். காட்ஸ் ப்ராமிஸ், தேவனுடைய வாக்குத்தத்தம். காட்ஸ் ப்ரொடெக்ஷன், தேவனுடைய பாதுகாப்பு. காட்ஸ் ப்ரொவிடன்ஸ் ஆஃப் காட் ஆர் ப்ரொவிஷன் ஆஃப் காட் என்றால் தேவன் நம்முடைய எல்லாவற்றையும் நமக்கு ஆயத்தம் பண்ணி எல்லாம் செய்யும். அவர் உனக்கு ஆயத்தம் பண்ணியதை உன் கண்கள் கண்டதில்லை, காதுகள் கேட்டதில்லை, தேவாவியர்கள். எழுந்திருப்போமா? ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியின் ஊடாக என்னோடு எங்களோடு பேசினேன். தங்களை அர்ப்பணித்து முன்னாலே வந்த இந்த ஜனங்களை தொடும், அவர்களுக்கு இந்த 4 நங்கூரங்களை கொடுத்து அதை அனுப்ப சொல்கிறோம். இந்த 4 நங்கூரங்கள் வழியாக பவுல் எவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தான் என்பதை அறிவுமை சொல்லுங்கள். ஆண்டவரே, கைகளை உயர்த்தி இன்னும் முன்னாலே வராத சகோதரர்கள் சகோதரிகள் உண்டு, அவர்களையும் திடப்படுத்தி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.